செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் நடைபெற்ற விழாவில் இரட்டையர் சிறுவர்களும் சிறுமியர்களும் நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சீனாவில் ஷுஜுவான் மாகாணத்தில் உள்ள செங்குடு நகரில் இரட்டையர் சிறுவர் சிறுமியர்களுக்கான நடன திருவிழா நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியில் 10 வயதுக்குட்பட்ட இரட்டையர் சிறுவர்கள், இரட்டையர் சிறுமிகள் 100 பேர் கலந்து கொண்டு மேடையில் நடனம் ஆடினார்கள். இந்த நடனத்தை பார்த்து பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். இந்த இரட்டையர் நடன திருவிழா வருகிற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் நடிகை கீதா பஸ்ராவை மணக்கிறார். இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் லண்டனில் நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழற்பந்து வீரரான ஹர்பஜன் சிங் நடிகை கீதா பஸ்ராவை காதலித்து வருகிறார். இந்த நிலையில் ஹர்பஜன் சிங் கீதா பஸ்ராவின் திருமண நிச்சயதார்த்தம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஸ்ராவின் உறவினர்கள் பெரும்பாலானோர் லண்டனில் இருப்பதால் திருமண நிச்சயதார்த்தம் அங்கு நடைபெற உள்ளது. முதன்மை சுழற்பந்து வீரராக திகழும் ஹர்பஜன் சிங் மோசமான பந்து வீச்சு காரணமாக இங்கிலாந்திற்கு எதிராக இந்தியாவில் நடந்த ஒருநாள் தொடரில் நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தற்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் நீக்கப்பட்டுள்ளார். ஒருநாள் தொடரிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் ஹர்பஜன் சிங் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கோடீஸ்வரர்களுக்கு அரசாங்கம் சலுகைகளை வழங்கி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் வால் ஸ்ட்ரீட் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. பணக்கார நாடான அமெரிக்காவில் கடுமையாக வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது. இதையொட்டி அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட் எதிர்ப்பு இயக்கத்தினர் வீதிகளில் கூடாரம் அமைத்து தங்கியபடி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வாஷிங்டனில் இருந்த ஒரு பாழடைந்த பள்ளி கட்டிடத்தை இந்த போராட்ட இயக்கத்தினர் ஆக்கிரமித்தனர். இதை அறிந்த போலீசார் விரைந்து வந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருந்தவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். போராட்டக்காரர்கள் மீது பெப்பர் ஸ்பிரேவும் அடிக்கப்பட்டது. பொருளாதார ஏற்றத்தாழ்வை எதிர்த்து நடைபெற்று வரும் இந்த வால் ஸ்ட்ரீட் இயக்கம் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலும் பெரும் எழுச்சியாக உருவெடுத்து வருவதால் அரசாங்கங்கள் பெரும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளன. ஊட்டியில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி தொடங்கியது. இதில் முதல் ஆட்டத்தில் நீலகிரி அணி 10 கோல் போட்டு விழுப்புரம் அணியை வென்றது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி விளையாட்டு மைதானத்தில் 34வது மாநில கால்பந்து போட்டி தொடங்கியது. நீலகிரி, கோவை, சென்னை, திருச்சி உள்ளிட்ட 26 மாவட்டங்களைச் சேர்ந்த கால்பந்து அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. சிறப்பாக விளையாடும் அணி தமிழக அணியில் சேர்க்கப்பட்டு தேசிய போட்டியில் விளையாடுவார்கள். ஒரு வாரம் நடைபெறவுள்ள இந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் நீலகிரி மாவட்ட அணி விழுப்புரம் மாவட்ட அணியை 10-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து அபார வெற்றி பெற்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை நீலகிரி மாவட்ட கால்பந்து கழகம் செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301 34 600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.